தமிழ்நாட்டை வளர்ச்சியடைந்த பாதுகாப்பான ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதல் பிரச்சார கூட்டத்தில் இன்று பங்கேற்றிருக்கின்றார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி திமுக அரசு மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். திமுக அரசு ஊழல் நிறைந்த அரசாக இருப்பதாகவும் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தமிழக மக்கள் குடும்ப ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கு தயாராகிவிட்டதாக தன்னுடைய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் குறிப்பிட்டு அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் நல்ல முறையில் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் முன்வைத்திருக்கின்றார். மத்திய அரசுடன் இணைந்து செயல்படக்கூடிய அரசுதான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதையும் நினைவூட்டி இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இரட்டை எஞ்சின் அரசு ஏற்கனவே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் எப்படி இணைந்து செயல்படுகின்றது, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பாஜகவுடன் கூட்டணி கொண்ட கட்சியாகவோ அல்லது பாஜகவோடு நட்புறவு கொண்ட கட்சியாகவோ இருந்து இரட்டை எஞ்சின் சர்க்காராக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருவதால் பல்வேறு மாநிலங்களும் வளர்ச்சி பாதையில் இருக்கின்றன என்பதையும் பிரதமர் நினைவூட்டி, எனவே மத்திய அரசுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாட்டிற்கு தேவை என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது திருப்பரங்குன்றம் தொடர்பாக பிரதமர் என்ன பேசப் போகின்றார் என்ற விவரம்தான். ஏனென்றால் கடந்த ஒரு மாத காலமாகவே திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து பல்வேறு விவாதங்கள் தமிழகத்தில் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் தொடர்பாக பேசுவதற்கு பிரதமர் மறக்கவில்லை. பிரதமர் வாக்கு வங்கியை குஷிப்படுத்துவதற்காக திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தை விவாதமாக்கி இருக்கின்றது திமுக அரசு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். நீதிமன்றமே சொல்லியும் கூட அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக வாக்கு வங்கியில் வாக்காளர்களை குஷிப்படுத்துவதற்காக தீபம் விவகாரத்தை விவாதமாக்கி விட்டார்கள் என்று அரசின் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார் பிரதமர் அவர்கள். தமிழ்நாட்டிலே திறமைகளுக்கு எந்த குறையும் இல்லை, இளைஞர்கள் மீது நம்பிக்கை கொள்ளும் அரசு ஆனால் தமிழ்நாட்டில் தேவை என்று சொல்லி இருக்கின்றார். வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது, தொழில் நிறுவனங்கள் முறையாக ஈர்க்கப்படவில்லை என்பதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி வரக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாட்டில் திறமை மிக்க இளைஞர்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக திமுக இருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸ் அரசுதான் என்பதையும் அந்த காலகட்டத்தை நினைவு கூர்ந்து தமிழக மக்களுக்கு உணர்த்துவதாக சொல்லி இருக்கின்றார். சட்ட சிக்கலை நீக்கி ஜல்லிக்கட்டு மீண்டும் நடைபெற காரணமாக இருந்தது பாஜக தலைமையிலான அரசுதான் என்பதையும் நினைவூட்டி இருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக பிரதமர். அது மட்டுமல்லாமல் தமிழ் கலாச்சாரத்தை காப்பதாக நாங்கள் வாய்சவடால் விடுபவர்கள் அல்ல என்கின்ற கருத்தையும் பிரதமர் அவர்கள் தெரிவித்தார். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவது விவாதமாக்கப்பட்ட பொழுது குரல் கொடுத்தவர்கள் நம் தலைவர்கள் என்று பிரதமர் அவர்கள் பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் பலரும் திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே முருகப்பெருமானினுடைய அந்த மலை மீது தீபம் ஏற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்ததை நினைவூட்டி இருக்கின்றார் பிரதமர் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக. திமுக மற்றும் அதன் கூட்டாளிகள் தங்களுடைய வாக்கு வங்கிக்காக நீதிமன்றத்தையே அவமானம் செய்தார்கள் என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் பிரதமர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். நீதிமன்றமே உத்தரவிட்டும் கூட திருப்பரங்குன்றம் கோவிலிலே முருகப்பெருமானுடைய மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு திமுக அரசும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தயாராக இல்லை. எனவே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது திமுக ஆட்சி என்று சொல்லி இருந்த பிரதமர் தமிழர்களுடைய பண்பாடான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதற்கு காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸ் அரசுதான் என்பதையும் நினைவூட்டி இருக்கின்றார். தமிழ் மொழியை, தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாட்டத்தை, அந்த பண்பாடுகளை எல்லாம் நேசிக்கக்கூடியவன் நான் என்று சொல்லி இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் உலகத் தலைவர்கள் பலருக்கும் திருக்குறளை பரிசாக வழங்கி இருக்கின்றேன் என்று சொல்லி அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே பாரதியார் பேரில் இருக்கை அமைத்துள்ளோம், காசிவாழ் குழந்தைகள் தற்பொழுது தமிழில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று வாரணாசியிலே தமிழ் பள்ளிகள் அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் நினைவு கூர்ந்து பிரதமர் அவர்கள் பேசியிருக்கின்றார். மத்திய அரசுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாட்டிற்கு தேவை. மத்திய அரசுடன் இணைந்து செயல்படும் மாநிலங்களில் முதலீடு அதிகரிக்கும் என்று பிரதமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இரட்டை எஞ்சின் அரசாக தமிழகத்தில் அமையப் போகின்ற புதிய அரசு இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையினையும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியிலே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் குற்றங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தன என்று சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருந்த அந்த நடவடிக்கைகளை எல்லாம் பிரதமர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலீடுகள் அதிகரிப்பதற்கு மத்திய அரசுக்கு இணக்கமான ஒரு அரசு தேவை. தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அந்த அரசாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தையும் பிரதமர் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்பாக பேசியிருக்கின்றார். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கும் எனவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பான குடிநீர் என்பது
பிரதமர் மோடியினுடைய வாக்குறுதி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஜல் ஜீவன் போன்ற திட்டங்களிலே முறைகேடுகள் நடப்பதாக ஏற்கனவே மத்திய அரசு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தது. தமிழகத்திலே மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் இப்பொழுது கூட பிரதமர் அவர்கள் வீடுதோறும் குடிநீர் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பிரதமர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். தமிழக இளைஞர்கள் போதைப்பொருள் மாஃபியாவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டார்கள், அதற்கு காரணம் திமுக என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை பிரதமர் இன்று முன்வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கின்றது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைப்பொருள் மாஃபியாக்களிடம் சிக்கி இருக்கின்றார்கள். போதைப் பொருளால் பெற்றோர்கள் கண்முன்னே குழந்தைகள் நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு வருத்தமான கருத்தையும் பிரதமர் முன்வைத்தார். போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீண்ட நேரம் பிரதமர் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருந்தார். திமுக ஆட்சியிலே போதைப் பொருள் மாஃபியாக்கள் செழிப்பாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் பிரதமர் சொல்லியிருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் போதைப் பொருள் மாஃபியா அடியோடு அழிக்கப்படும் என்கின்ற கருத்தை சொல்லியுள்ள பிரதமர் அவர்கள் திமுக ஆட்சியில் தமிழகத்தினுடைய எதிர்காலம் ஆபத்தில் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். 11 ஆண்டுகளில் வளர்ச்சி திட்டங்களுக்காக தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் கோடி கொடுத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்ட பிரதமர், காங்கிரஸ் மற்றும் திமுக இணைந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழகத்திற்கு கொடுத்தது என்ன என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியினையும் தமிழக அரசியல் களத்தில் எழுப்பி சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கு 7 மடங்கு அதிகமாக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் 80 ரயில் நிலையங்களை மேம்படுத்தி இருக்கின்றது இந்த அரசு. காங்கிரஸ் அரசாங்கத்தை விட 7 மடங்கு அதிகமான நிதியை ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு வழங்கி இருக்கின்றது. அதையெல்லாம் தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் விவசாயிகளும் மீனவர்களும். ஆனால் அவர்கள் இன்று செழிப்பாக இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியினை முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்னோக்கி செல்ல தொடங்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் ஆபத்தில் இருக்கின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கையினையும் சொல்லி இருக்கின்றார். மீனவர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய அரசாக இந்த பாஜக அரசு இருக்கின்றது எனவும், தமிழக உற்பத்தியை மத்திய அரசு உலகம் முழுவதும் கொண்டு செல்லுகின்றது என்றும், தமிழகத்தில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டினார். டிஎம்கே அரசு என்பதை ஒரு சிஎம்சி என்கின்ற அரசாக பிரதமர் அவர்கள் விமர்சித்திருக்கின்றார். அதாவது சி என்றால் கிரிமினல், எம் என்றால் மாஃபியா, சி என்றால் கரப்ஷன். இதுபோன்று குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் திமுகவில் இருக்கின்றார்கள் என்றும், அதே போன்று போதைப்பொருள் மாஃபியாக்கள் திமுகவில் இருக்கின்றார்கள் எனவும், முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கின்றது என்றும் திமுக மீதான விமர்சனங்களை பிரதமர் இன்று முன்வைத்து சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்பது ஆன்மீகம், அதுதான் இந்தியாவினுடைய பெருமை என்கின்ற கருத்தையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் திமுக அரசு ஊழல் அரசு என குழந்தைகளுக்கு கூட தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்தியாவை வளம் பொருந்தியதாக மாற்றியது தமிழகத்தினுடைய பாரம்பரியம். ஆனால் அந்த பாரம்பரியம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை திருப்பரங்குன்ற விவகாரத்தை முன்வைத்து கேள்வியாக எழுப்பியிருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் நீதிமன்றமே உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் மலை மீது தீபம் ஏற்றப்படாததற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியினையும் தமிழக அரசியல் களத்திலே முன்வைத்து சென்றிருக்கின்றார். திமுக அரசை மக்கள் அடியோடு கிள்ளி எறிய வேண்டும் என்றும், அதுதான் தன்னுடைய விருப்பம் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பிரதமர், தமிழ்நாட்டிற்கு இரட்டை எஞ்சின் அரசு வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கான அரசுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து பிரதமர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கின்றது. அந்த கூட்டணியினுடைய முதலாவது பிரச்சாரம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த முதல் நாள் பிரச்சாரத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டமான விமர்சனங்களை திமுக அரசின் மீது முன்வைத்திருக்கின்றார். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அரசு பல்வேறு வகைகளில் முறைகேடு கொண்ட ஒரு அரசாக இருப்பதாகவும் பிரதமர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்.